2026 தேர்தல் திமுகவிற்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு கூறுது. அதே போல விஜயோடைய அரசியல் வருகையும் திமுகவிற்கு சாதகமாக தான் இருக்கு அப்படின்னு கருத்து கணிப்பு கூறுது. இது மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இன்னைக்கு இப்போ பொதுவாக சொல்கிறேன் நான், இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளோ நல்ல டெவலப்பாக இருக்குது காரணமே டிஎம்கே தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்னையில் வந்து ஐடி கம்பெனியை முதல்ல கொண்டு வந்தது டிஎம்கே ஆட்சி தான். புரியுதுங்களா? கலைஞர் அவர்கள் வாலிப பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாத நேரத்தில் இந்த சென்னைக்கு ஐடி கம்பெனி கொண்டு வந்தது, அதாவது 2000 ஐடி கம்பெனியை டைட்டில் பார்க்கு கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் தான். புரியுதுங்களா? ஏன்னா நான் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சவன். 3 கம்பெனி தான் இருந்துச்சு. சதர்லாண்டு இல்லை, போலாரிஸு, ப்ரோலிஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெடு, சத்யம் சாஃப்ட்வேர் 3 கம்பெனி தான் சென்னையில் இருந்துச்சு. நான் ஒரு கம்பெனியில், அதில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் 7000 ரூபா சம்பளம் எனக்கு. புரியுதுங்களா? அந்த டைமில் எத்தனையோ பிள்ளைங்க ரெஸ்யூம் வச்சுக்கிட்டு கம்பெனிக்கு வேலை தேடி அலைஞ்சாங்க. இதே சென்னை பட்டணத்தில் தான் சொல்கிறேன். கலைஞர் டைட்டில் பார்க் கொண்டு வந்ததுக்கப்புறம் வாலிபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம் உருவாக்கி கொடுத்தது டிஎம்கே ஆட்சி தாங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஹொண்டாய் கம்பெனி, நோக்கியா கம்பெனி, புரியுதுங்களா, செயின்கோபின், இந்த கம்பெனிஸ் எல்லாமே கொண்டு வந்தால் டிஎம்கே ஆட்சி தாங்க. இப்போ குறை சொல்கிறவங்க எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து அவங்கள குறை சொல்லுவாங்க, அவங்க ஆட்சி வந்தால் இவங்களை குறை சொல்லுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ யார் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வருவாங்க. புரியுதுங்களா? டிஎம்கே பொறுத்தளவில் இப்போ நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக டிஎம்கே தான் வரும். மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பு அதுதான். கருத்து கணிப்பு நீங்கள் சொன்ன மாதிரி கருத்து கணிப்பு டிஎம்கே தான் வரும். புரியுதுங்களா? இன்றைக்கி ஏன்னா பெண்களுக்கு நல்ல இலவசம் பஸ் வசதியை இப்போ நல்லா எல்லாருக்கும் நல்ல காரியங்களும் செஞ்சுட்டு இருக்குது டிஎம்கே ஆட்சி. நிச்சயமாக திரும்ப டிஎம்கே ஆட்சி தான் வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கொரோனா டைமில் நல்லா செய்தார், நல்லா கொண்டாரு. எங்கள் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் 2 லட்சம் ரூபா சாமான் கொடுத்தாரு. இலவச கல்யாணம் தான் பண்ணார். என் பிள்ளைங்களுக்கு 5 பிள்ளைங்களுக்கு இலவச கல்யாணம் தான் பண்ணார். என் மருமக சீமந்தம் பண்ணா இலவசமாக சீமந்தம் பண்ணார். சாமான் தாலி எல்லாமே கொடுத்தாரு. அவரை பற்றி எந்த குறையும் இல்லை. அதிமுகலேருந்து வேஸ்ட்டுப்பா. எடப்பாடி நாட்டம், பன்னீர்செல்வம் மாட்டோம், யாருமே சேர்த்தான் எங்களை கண்டுக்கிறதே இல்லை. அவங்கவுங்க சொத்துங்க சேர்க்கறத தான் பார்க்குறாங்க. ஏசி ரூமில் உட்காந்துட்டு வராங்க. ஆனால் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி கழிச்சிட்டு ஏசி ரூமில் உட்காடுறாங்க. எங்களை என்ன ஏதுன்னு கூட கவனிக்கலை. அந்த மனம் வெறுத்து தான் நாங்கள் டிஎம்குள்ளே சேர்ந்தோம். டிஎம்குள்ள சேகர் பாபனை நல்லா செய்கிறாரு, உதய ஸ்டாலின் நல்லா செய்கிறாரு. விளையாட்டு சாமான் 2 பேர பிள்ளைங்களுக்கு 50,000 ரூபாய் தாளம் அந்த பொருளுங்க. என் 3 பேர பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு. காலேஜ் படிக்குதுங்க வாங்கி கொடுத்தாரு. ஜிம்முக்கு என்னென்ன பொருள் தேவையோ வாங்கி கொடுத்தாரு. இன்றைக்கி ஏன் சொல்லுதுன்னா டிஎம்குள்ள வந்து எங்களுக்கு உண்மையாக செய்தார். எங்களோட கோரிக்கை வச்சுட்டோம். தளபதியை நல்லா செய்தாருப்பா. மக்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. அவங்க விருப்பப்பட்டு வரலாம், வராமலேயும் போகலாம். இந்த ஆட்சியில் அவங்க செஞ்சிருக்கிறது எல்லாமே நல்லது தான் செஞ்சுருக்காங்க. எதுவும் கெடுதல் கிடையாது. அப்படி இருக்கையில் மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். இதான் என்னுடைய கோட்பாடு. இது திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா இருக்குது. ஆனால் மக்களுடைய மனசில் என்ன இருக்குதுன்றது தெரியலையே. ஆகவே அவர் செஞ்சிருக்கிறது எல்லாமே நல்லதுதான். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற முதல் மாநிலமாக, இந்தியாவில் இருக்கிற முதல் மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கிற மற்றவங்க வந்து இந்த மாதிரி கொண்டு வருவாங்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பு கிடையாது. பல இன்னல்கள், பல இடைஞ்சல்கள், பல இடையூறுகளுக்கு இடையே அவர் மூத்த அரசியல் தலைவராக இருக்கிறதுனால கொண்டு வந்திருக்காரு. ஆகவே அது நிச்சயமாக வரும். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். 100% திமுக தான் வரும். அவர் என்ன நல்லா நல்லா தான் பண்ணியிருக்காரு. மகளிர் என்ன பண்ணியிருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை என்ன பண்ணலன்னு என்ன சொல்கிறாங்க? இல்லை எல்லாம் நல்லா தான் பண்ணு. நம்ம பெங்களூர்லேருந்து வந்துடுவோம். நம்ம பெங்களூருக்கே தெரியுது திமுக ஆட்சி நல்லா இருக்குதுங்க. இங்கே கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. பரவாயில்ல. விஜய் வேஸ்ட்டுங்க. இவர் வருவார், டிஎம்கே வருவார். நல்லா அன்பை நல்லா சூப்பராக செய்கிறாப்புல, அற்புதமாக செய்கிறாப்புல. இந்த கொரோனா டைமில் யாரும் இதுமாதிரி செய்யலை. நல்லா எங்கள் வீடு எல்லாம் நல்லா நல்லா சாப்பாடு, நல்லா அரிசி தான், நல்லா எல்லோரும் நல்லா செல்வாக தான் பண்ணிக்கிறாரு. ஆனால் சும்மா சொல்ல அற்புதமாக செய்கிறாரு. இப்போ விஜய் வந்தது வந்து திமுகவுக்கு சாதகமாக தான். இதெல்லாம் வராது, இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அது கணக்கு அவர் நினச்சி பார்த்துக்கிறாரு, அவ்வளோதான். அவர் நினைக்கிறாரு வராது. அவனா சூப்பராக ஸ்டாலின் சூப்பராக செய்கிறாப்புல. என் மக்கள் நல்லா செய்கிறாப்புல, நல்லா கொள்றாப்புல. எல்லாருக்கும் நல்லா அன்பாக செய்கிற சேகர் பாபு நல்லா செய்கிறாப்புல, அற்புதமாக செய்கிற சேகர் பாபு.
இதுமாதிரி என்ன பண்ணோம் அற்புதமாக செய்கிறாருங்க. எங்களுக்கு அவர் கூட தான் இருக்கிறோம். நல்லா அற்புதமாக செய்கிறாருங்க. அதான் கோயிலுக்கு எல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்கிறார். அவர் நல்லது செய்யாத நாளே இல்லை. நல்லா செய்யாரா வராரு, அன்பாக செய்து போகிறாரு. கண்டிப்பாக திமுக தான் ஆட்சி வரும், அது மாற்றமே கிடையாது. அவ்வளோதான். ஏன் வரும் திமுக ஆட்சி? அதை மாற்ற முடியாது, மக்களால் தான் போடுவாங்க. அது என்ன செஞ்சு எது செஞ்சு எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் திமுக தான் போடுவாங்க. அதிமுக தான் ஆள் கரெக்டாக இல்லைல்ல, அதான் 3 கட்சி ஆயிடுச்சுல, 3 பேர் ஒன்றா சேர்ந்து தான் வர முடியும், ஆனால் வர முடியாது. எனக்கு என்னவோ பாதிக்கு பாதி வர்றது மாதிரி தான் அறிகுறி தெரியுது. எனக்கு ஓட்டு சிதறுது, அப்படியே சில்லறையாக பிரிஞ்சிருது எல்லாமே. அதனால் எது எப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது இப்போதைக்கு. கணிப்பு சொல்ல முடியாது. துவாசியில் முக சார் தான் வரணும் ஆட்சியில். அவர் தான் முயற்சி பண்ணுறேன். நான் சொன்னது மனுஷங்க சார், அவர் தான் ஆட்சியில் வரணும். நம்ம ஏழைங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாரு அவர் தான் ஆட்சியில் வரணும். நம்ம முக சார் தான் ஆட்சியில் வரணும். ஆமாம், முதியோர் பணம் எழுதி போட்டது கூட வரல அண்ணா திமுகல, ஆனால் டிஎம்குள்ள வந்துடுச்சு. அதெல்லாம் சும்மா இல்லைங்க. அவருக்கு இப்போதான் வராரு. விஜய் வந்து இல்லை கேளுங்க, ஆப்போசிட்னு சொல்லல, திமுகவுக்கு சாதகமா அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சாதகமாக இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பேசுகிற பேச்சை வச்சு நம்ம சொல்ல முடியாதுங்க. புரியுதுங்களா? அவருக்கெல்லாம் என்னன்னே தெரியாது, அரசியலை பற்றி எதுவும் தெரியாதுங்க. சினிமாவில் இருந்தவர் நேற்றுக்கு இது வெளியே வந்திருக்கிறாரு. அரசியலை பற்றி என்ன, இவங்கெல்லாம் அரசியலில் காலகாலமாக தாத்தா பாட்டா காலத்துலேருந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அரசியலை பற்றி இவங்களுக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? கொரோனா டைமில் அந்த அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கொரோனா டைமில் ஜனங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் செய்யலை. புரியுதுங்களா? ஜனங்களுக்கு இறங்கி களத்தில் இறங்கி செய்யணுங்க. புரியுதுங்களா? அதில் டிஎம்கே நல்லா செஞ்சாங்க. எல்லா இடங்களும் சென்று நிறைய கிட்டெல்லாம் கொடுத்து ஜனங்களை நல்ல விதமான காரியத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்பவும் டிஎம்கே நல்லா தான் செய்கிறாங்க. திருப்பியும் டிஎம்கே நல்லது செஞ்சுட்டு வந்தாங்கன்னா திருப்பியும் டிஎம்கே தான் வரும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. மாதம் 1200 ரூபாய் வாங்குகிறோம் நாங்கள். மாதம்னா அந்த 1000 ரூபாய் வாங்குகிறோம். எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வீட்டில் வந்து டிஎம்கே கரண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. எத்தனை பிள்ளைங்க கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், எப்போ பிள்ளைங்க இருக்குது, கல்யாணம் பண்ணிட்டாங்க, எங்களை கவனிக்கிறது இல்லை ஆண்டி. எங்களுக்கு மாதம் எழுதிக்கணும். ஒரு விதத்தில் அது வரலாம், டிஎம்கே வரலாம். கருத்து கணிப்பு சொல்கிறாங்க, இருந்தாலும் மக்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. அவங்க தான் முடிவு எடுக்கணும். திமுக வரலாமா? திமுக வரலாம். அவர் ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருக்காரு, செய்கிறாரு ஓரளவுக்கு. மற்றபடி இந்த மேம்பாலம் கட்டுறது, அந்த மாதிரி டிராஃபிக் இது, லேடிஸ் இது ஓரளவுக்கு இப்படி. அதாவது முதல்ல இருந்து சொல்லணுன்னா, விஜயகாந்த் வந்து ஏடிஎம்கேக்கு வந்தார், அவங்க அலையன்ஸில் வந்தார். அவர் அப்படியே இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக அவர் முதலமைச்சராக வந்திருக்கலாம். சட்டசபையில் அவர் பேசின பேச்சுக்கள் வந்து அலங்கோலமாக இருந்ததுனால கட்சியை விட்டு விலக்கினாங்க, கூட்டணியை விட்டு விலக்கிட்டாங்க. கூட்டணியை விட்டு விலக்கின பின்னால் அவரால் வர முடிஞ்சுதா? முடியல. அதே மாதிரி இவர் வந்து இந்த மாதிரி வந்தாருன்னா அரசியல் கற்றுக்கலாம், மீண்டும் ஆட்சிக்கு வரலாம். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். சீமந்தம் பண்ணுறவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவி பண்ணுறதுக்கு, ஃப்ரீ பஸ் கொடுக்கறதுக்கு, கொரோனா டைமில் செத்து போகிறவங்கள உயிரை உண்டாக்குனது டிஎம்கே தான்பா. அவன் எந்த கட்சி வந்தாலும் வராது. நாயை நிற்க வச்சா கூட டிஎம்கே தான் வரும். இல்லை திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டை கொஞ்சம் லைட்டாக சிதறடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த 2 பேருக்கும் கொஞ்சம் ஓட்டுகளை சிதறடிக்கிற மாதிரி இருக்கும். வேறு இந்த 2 கட்சியும் பாதிக்காது. இப்போ இதுவா அதுவா அதுதான் கணக்கு. இவங்க 5%, 10%, 15% இப்படி தான் கணக்கு வரும். இதெல்லாம் சேர்த்தா கொஞ்சமாவது இழுபறி நிலமரை வரும். வேறு ஒன்றும் இல்லை, இழுபறி நிலமை கண்டிப்பாக வரும். இழுபறின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வரும். ஆமாம், குறைஞ்ச வித்தியாசம் தான் ஒவ்வொருத்தவங்க ஜெயிப்பாங்க. 30,000, 20,000, 50,000 இப்படிலாம் முடியவே முடியாது, ஒரு காலம் முடியாது. ஏன்னா செதறுது. இவங்க சீமா ஒரு பக்கம், இந்த விஜய் ஒரு பக்கம், அப்புறம் சில ஜாதி ஓட்டு, அது வேறு, அப்படியே பிரிஞ்சு போயிடும். அவ்வளோ, வேற ஒன்று வரலாம் சார். விஜய் சார் வரணும், அவர் முகஸ்டாலின் சார் வரலாம். அப்போ தான் அவர் குழந்த மாதிரி இருக்கிறாரு. அவர் ஆட்சியில் வந்தால் போதுமா, அவர் படத்தில் நடிச்சுக்கிறாரு, அவர் படம் மூலியமாக போவார். அவர் இது ஆட்சியில் வருவார். அவர்